உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் அன்பான வணக்கங்கள். ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பெயர்ச்சி அடைகிறார். அதாவது கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு பயணிக்கிறார் வக்ர பெயர்ச்சி. ஸோ இந்த பெயர்ச்சியால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீசத்தை நோக்கி அப்படியே ரிவர்ஸ் பயணம் போகிறார். ஸோ அப்போ மிதுனத்துக்கு போகிறார். ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்ன மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும், ஏன்னா குருனாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்மீகம், நம்மளோட குழந்தை பாக்கியம், குலதெய்வம், தங்கம், ஃபைனான்ஷியலாக சொல்ல போனால் தங்கம், பொருளாதாரம், தனம். ஏன்னா குரு பகவான் தனக்காரகன், குழந்தைகளுக்கு அவர் தான். நம்மளோட ஆன்மீகத்தை சுட்டி காமிக்கிறது தான். நமக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா குரு நாடின்னு ஒன்று இருக்கும். குரு நாடியை பிடிச்சா எல்லா வியாதியும் சரியாயிடும். சரிங்களா? ஸோ எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா குரு நாடிக்கு உண்டு. அந்த குரு நாடி எப்போ உற்பத்தி ஆகும்னா எப்போ ஒரு மனிதன் நோயால் அவதிப்படாலும் அந்த நேரத்தில் அந்த குரு நாடி இருக்கும். ஸோ அந்த நாடியை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சாவே அனைத்து அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்னென்னாக்கா வெறுமனே ஆன்மீக ரீதியாக மட்டுமே அதை பார்த்துக்கிறோம். குரு பார்த்தா கோடி நன்மை, என் ராசியை குரு பார்க்குறாரு, ஒரு நன்மையும் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல கேட்டுக்கிறோம். நிறைய பேருக்கு என் கிளைண்ட்டாக சொல்லியிருக்கேன், என்ன சார் குரு பார்த்தா கோடி நன்மை, நீங்கள் கடங்காரனாக தான் சார் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன்னா நம்ம குருனாவே என்னன்னு நமக்கு தெரியல. அப்புறம் எப்படி குரு நம்மளை பார்க்க முடியும்? குருனாவே உடனே நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை மட்டுமே குருவாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுடைய ஆற்றல் இருக்குது. அதுதான் சொல்ல. ஏன்னா நமக்குள்ளேயே ஒரு குரு பகவான் இருக்காரு. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த நவகிரகங்களுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு இந்த குரு பார்த்தா கோடி நன்மையா, இல்லை குருவை எப்படி நம்மளை நோக்கி பார்க்க வைப்பது? ஏன்னா இது இயற்கையில் ஒரு நிகழ்வு. ஏன்னா பிரபஞ்சத்தில் அந்த குரு என்ற கிரகம் நகரும் போது ஏற்படக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம். ஆனால் இந்த குருவுடைய ஆற்றலை நம்ம கையில் மேன்மைப்படுத்திக்கும். அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது கடவுள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. யாருக்கும் கடவுள் என்ன சொல்ல, எல்லா கடவுளும் மனிதர்களுக்கு நிபந்தனையற்ற விஷயங்களை அள்ளி கொடுக்குறாங்க. ஆனால் சில பேரால் மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியுது, சில பேரால் பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நம்ம மனம் அலைப்பாஞ்சிட்டே இருக்கல. நம்ம இங்கேருந்து அங்கே ஓடுறோம், அங்கேருந்து இங்கே ஓடுறோம், இந்த கோயில் விட்டு அந்த கோயில். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயில் தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, டைம் கிடைக்கும்போது 10 கோயில் போயிட்டு வந்துடும். அப்போ அந்த கடவுள் கொடுக்கறதுக்குள்ளே நம்ம அடுத்த கோயிலுக்கு போயிடுறோம். ஸோ அப்போ நமக்கு அதோட முழு பலன்களை கிடைக்க முடியாமல் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறையும் நம்மளுடைய அவசர நிலையும் தான். ஸோ அந்த வாழ்க்கை முறையும் அவசர நிலையும் நம்ம குரு என்னக்கூடிய விஷயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிடும். அதனால் இன்றைக்கி குரு பார்த்தாவும் கோடி நன்மை நடக்க மாட்டேங்குது. ஆனால் குரு பார்க்காத விஷயத்தினால ஏற்பட உபாதைகள் மட்டும் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்வோடு அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போடுவோம். இந்த நிகழ்வு குரு வக்ரம் அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, அந்த பலன்களை எவ்வாறு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை தான் டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த குரு வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் இழந்த மன மகிழ்ச்சியை திரும்பி பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கடந்த குரு அதிசார பயிற்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கும், தேவையற்ற நிறைய வியாதியெல்லாம் வந்திருக்கும். நிறைய பேருக்கு என்ன ஜீரணம் சார்ந்த விஷயம், வயிற்றில் புண்ணு, இந்த மாதிரியான ஜீரணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் மிகுந்த மன அழுத்தத்தை, மன உளைச்சலை நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம் மாதிரி இந்த காலகட்டம் என்னென்னாக்கா உங்கள் தொழிலில் லாபத்தை அதிகமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபம் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 4 மாதமாக உங்களுக்கு லாபமே ஒன்றுமே நீங்கள் வேலையே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நிறைய பேர் வேலை செஞ்சு ப்ராஃபிட் இருக்க, சில பேர் வேலையே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கற்பனையில் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே சிக்கி தவிச்சு அவங்களுக்கு எல்லாமே தன்னுடைய சுயநிலையை உணரக்கூடிய விஷயம். சுயநிலையை உணர்ந்து மீண்டும் தன் வேலையை கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கி
குடும்பத்தில் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருக்குது. நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கும், படிப்பு தடையாக இருந்திருக்கும், இல்லை படிக்க முடியாதுங்க திடீர்னு உடல் உபாதைகளால் ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. அந்த விஷயம்லாம் மாறி இப்போ படிப்பில் கொஞ்சம் கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலம் தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மறைமுக தொழில் செய்யவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ அப்பாவுடைய உறவு இந்த காலத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்பா வந்து தேவையான ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கும். குரு அருளால் திருவருளை பெற்று ஞானத்தை முக்தியை பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரம் என்பது தனம் என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஏன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் வந்து கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயம், ஆனால் மன அழுத்தமும் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலத்தில் என்னென்னாக்கா லாபத்தை எப்படி விட்டதை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மிகுந்த ஒரு மன அழுத்தம் உருவாகும். இந்த காலத்தில் மனம் அழுத்தம் உருவதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். சில பேர் என்ன பண்ண தண்ணி அடிப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு ஷார்ட் டைம். இதை எப்படி சொல்கிறது, இதை எப்படி எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வளத்தில் அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கு போகாமல் தவிர்க்க முடியும். ஏன்னா மன அழுத்தம் இந்த காலத்தில் உருவாகும். மன அழுத்தம் எதனால் உருவாகும்னா உங்களுடைய தகாத நண்பர்கள் வருகையில் தான் உருவாகும். ஸோ அப்போ அந்த நண்பர்கள்கிட்டேருந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தீங்கன்னா மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அதனால் அந்த உறவை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாது. அதனால் நீங்கள் கெட்ட விஷயத்தில் போய் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்போ உங்கள் சமுதாயத்தில் உங்கள் பேருக்கு இழுக்கு வராது. உங்கள் தேடி அனைத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். செஞ்சு பாருங்கள். வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.